வணக்கம் நண்பர்களே. கரூரில் நடிகர் விஜய் மீட்டிங்கில் 41 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தாங்க. அது சம்பந்தமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் விதவிதமாக வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்காரங்க தாவேகாவை குற்றம் சாட்டுறதும், தாவேகாக்காரங்க டிஎம்கே குற்றம் சாட்டுறதும், அது சம்பந்தமான நிறைய வீடியோ பதிவுகள் வெளிவந்துட்டு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள். ஏன்னா இளைஞர் கூட்டம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஒருத்தர் பேச்சை இன்னொருத்தரை கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆரவாரமான கூட்டம், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா விஜயை திரையில் பார்த்து சின்ன குழந்தையிலேருந்து ரசித்தவங்க, தங்களுடைய ஆதர்ச கதாநாயகனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லை, ரோட்டில் போகிற வரவங்க கூட நின்று பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதீதமான அன்பு, ஒரு கவர்ச்சி, ஈடுபாடு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க எதிரிகளாக காங்கிரஸ், அதிமுக அவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக சண்டை போடுவாங்க, வாக்குவாதங்கள் இருக்கும், சித்தாந்த ரீதியாக சண்டை போடுவாங்க. நாங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணுறோம், அண்ணாவை ஃபாலோ பண்ணுறோம், திராவிட சிந்தனைகள், எங்களுடைய இனம், எங்களுடைய மதம், எங்களுடைய மொழி, எங்களுடைய ஜாதி, இப்படி ஒவ்வொரு வகையிலும் தேசிய கட்சி வரும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, மாநில கட்சி வரும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, இப்படி மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அடுக்குமொழியில் பேசி அவங்க அரசியல் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு எந்த விதமான கொள்கை கோட்பாடு, அதை விட தன் தலைவன் விஜய், தன்னுடைய ஆதர்ச நாயகன், அதீதமான அன்பு, கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. அவன் பின்னாடி கண்ணு மணி தெரியாமல் போகிறாங்க. அதனால் அவங்கள எப்படி எதிர்கொள்றதுன்னு திமுகவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் ஒரு கொள்கை எடுத்து வச்சிங்கன்னா கொள்கை ரீதியாக வாக்குவாதம் பண்ணுவாங்க, ஒரு சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு திராவிட ரீதியாக கேட்டால் பதில் சொல்லுவாங்க. ஸோ எந்த விதமான கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் தலைவன் விஜய், அவனுக்காக நாங்கள் வர்றோம், அவனுக்காக ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் மிகப்பெரிய குழப்பத்தை சந்திக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்குமே திமுக சந்திக்காத ஒரு புதிய எதிரியை சந்திப்பதாகவும், எப்படி எதிர்கொள்றதுன்னே தெரியல. ஏன்னா இளைஞர்கள் உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா திடீர்னு கூட்டம் எந்த பக்கம் வேணால் திரும்பும். அப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால தான் மிக குழப்பமான மனநிலையில் ஆளும் திமுக இருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா நேரடியாகவே இது மாதிரி ஏற்கனவே நடந்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அவங்களால எடுக்க முடியல. ஒரு நபர் ஆணை அமைச்சிருக்கிறோம், அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்திக்கும் விஜய் மேலே ஒரு கண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கேரளாவில் அதிகமான ரசிகர்கள் உண்டு. ஸோ இவரை நம்ம வச்சுக்கிட்டோம்னா கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, பத்தாவது கர்நாடகா கூட தமிழர்கள் நிறைய இருக்கிறதுனால இவர் பிரச்சாரம் செஞ்சால் 4 ஸ்டேட்டில் நமக்கு உபயோகமாக இருப்பார் சொல்லிட்டு அவர் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்ட்டையும் பேசியிருக்கிறாரு, விஜய்கிட்டையும் பேசியிருக்காரு, யார் ராகுல் காந்தி. ஸோ அவருக்கு ஒரு பிளான் இருக்கிறதுனால திமுக யோசிக்குது, ஒருவேளை இவங்க காங்கிரஸோட போயிட்டாங்கன்னா முக்கியமான ஒரு அலையன்ஸ் பார்ட்டி கை நழுவி விஷயம் என்ன செய்யறது. பத்தாவதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கூடயும் நிறைய மூவ் பண்ணுறாங்க. அதாவது விஜய் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர், அதாவது மேலிடத்துல இருந்து ஏதாவது, ஏன்னா ஏற்கனவே இசட் செக்யூரிட்டி கேட்டு தான் வாங்கினாங்க, அதே மாதிரியான ஒரு மேலிடத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கணும்னா நிச்சயமாக நிறைய உதவி தேவைப்படும், அரசியல் ரீதியாக நிறைய சப்போர்ட் வேணும். ஏன்னா மிக மிக தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து அரசியல் பலம், ஆள் பலம், பணபலம், அதிகார பலம், இன்னும் சொல்ல போனால் நிர்வாக ரீதியாக அவங்க பயங்கரமான செட்டப்பில் இருப்பாங்க. ஆனால் தாவேக்கு அந்த மாதிரியான நிர்வாக செட்டப் இன்னும் அமையலை. விஜய் தவிர வேறு யாருமே தெரியாது, 2-3 பேர் தான் இருப்பாங்க. அப்போ கீழ்மட்ட அளவில் போராடணும்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு தேவைப்படும். ஸோ அந்த சூழ்நிலையில் விஜயில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் லீடர்ஸ் பிஜேபி கிட்ட மூவ் பண்ணுறதாகவும் ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தங்களை தற்காத்து கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் போராட முடியும். ஏன்னா எதிரிகள் எந்த பக்கம் இருந்து வேணால் வருவாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பக்குவம் இல்லாத நிலையில் அவங்கள கையாள தெரியாமல் திமுகவும் தவிக்குது. திமுகவோட அசுரத்தனமான அந்த அதிகார பணபலம், படைபலத்துக்கு எதிராக தாவேகவும் போராடுது.
ஸோ ஒருத்தர் ஒருத்தர் மிகப்பெரிய போட்டியில் இருக்கிறனால அதிமுக எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்க வந்து சைலண்டாக தெரியுறாங்க. ஸோ இது வந்து இன்னும் வர நாட்களில், ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலை, இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. இப்போவே இவ்வளோ கடுமையான தீவிரமான இதுன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாருங்கள். தமிழக அரசியல் களம் பயங்கரமாக சூடாக இருக்க போகுது. உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி, ஒரு நல்ல தலைமை வந்ததுன்னா நிச்சயம் எல்லாருக்குமே ஒரு திருப்தி தான். ஆனால் இவங்க பண்ணுற போராட்டத்தில், இவங்க பண்ணுற ஒரு போட்டிகளில் அப்பாவி பொதுமக்கள் பயங்கரமாக பாதிக்கப்படும் போது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் தான். வரும் நாட்களில் நிச்சயம் நிறைய வந்து இது ரூல்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது தான் அடுத்து நிறைய கட்டுப்பாடுகள் வருது. எப்படி கள்ளச்சாராயம் விற்று 64 பேர் செத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அங்கே போய் ஸ்டெப் எடுக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்கூல் இடிஞ்சு விழுகுதோ அதுக்கப்புறம் தான் ஸ்கூலெல்லாம் போய் பார்வையிடுறாங்க. அப்படி ஒவ்வொரு தவறுகள் நடக்கும்போது தான் அடுத்த கட்டமாக அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வர நாட்களில் நிறைய இதைவிட தீவிரமான அரசியல் எதிர்பார்க்கலாம். நன்றி.